தமிழ்நாட்டின் திருமணம் என்ற அமைதியான கிராமத்தில் பெருமாளின் எளிய பக்தரான சுந்தரர் பக்தியை மையமாகக் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு பொருள் செல்வம் இல்லாவிட்டாலும் அவருடைய நம்பிக்கை அளவிட முடியாதது. தினமும் காலையில் சுந்தரர் தனது எளிய களிமண் பெருமாள் சிலையின் முன் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி அசைக்க முடியாத கவனத்துடன் பிரார்த்தனை செய்வார். சுந்தரரின் பக்தி உலக துக்கங்களிலிருந்து அவரை எப்படி காப்பது என்று அவரது அயலவர்கள் அடிக்கடி வியந்தனர். சுந்தரர் நீண்ட நாள் கனவை வளர்த்தார். பெருமாளுக்கு அனைவரும் வழிபடும் வகையில் ஒரு அற்புதமான கோவிலை கட்ட வேண்டும். இருப்பினும் அவரது வறுமை ஒரு தடையாக நின்றது. மேலும் அத்தகைய கனவு நிறைவேறாமல் போகலாம் என்று சுந்தரா உணர்ந்தார். ஆனாலும் அவருடைய விசுவாசம் அசையாமல் இருந்தது. அவர் அடிக்கடி இறைவனிடம், "உம்முடைய சித்தம் இருந்தால் உமக்கு தகுந்த ஆலயத்தை கட்டுவேன்" என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு சுந்தர் ஒரு தெளிவான கனவு கண்டார். பெருமாள் தங்க அங்கிகளுடன் சங்கு மற்றும் வட்டு ஏந்தியவாறு அவர் முன் காட்சியளித்தார். பகவான் மென்மையான அதே சமயம் கட்டளையிடும் குரலில், "சுந்தரா, உன் பக்தி என்னை அடைந்தது. விடியற்காலையில் காட்டில் உள்ள புனிதமான ஆலமரத்திற்குச் செல்லுங்கள். உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்கான வழிகளை அங்கே காணலாம்." சுந்தரர் கண்விழித்த போது உணர்ச்சியில் மூழ்கியிருப்பதோடு நம்பிக்கையும் நிரம்பியது. சூரிய உதயத்தில் அவர் காட்டிற்கு நடந்தார். அவரது இதயம் எதிர்பார்ப்புகளால் நிறைந்தது. பழமையான ஆலமரத்தடியில் வேர்களுக்கு நடுவே புதைந்து கிடக்கும் மின்னும் பொக்கிஷத்தை சுந்தரர் கண்டார். உள்ளே தங்க நாணயங்கள், விலையுயர்ந்த ரத்தினங்கள் மற்றும் அரிய ஆபரணங்கள் கிடந்தன. இந்த அதிசயத்திற்காக பெருமாளுக்கு நன்றி சொல்ல முழந்தாளிட்டு நின்ற சுந்தரரின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. சபதம் செய்தபடியே சுந்தரர் புதையலை கோயில் கட்ட மட்டுமே பயன்படுத்தினார். இறைவனுக்கு தகுந்த கட்டிடம் கட்டுவதற்கு அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து கைவினைஞர்கள் மற்றும் கொத்தனார்கள் வரவழைக்கப்பட்டனர். ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகளை சித்தரிக்கும் அழகாக செதுக்கப்பட்ட கல் தூண்களுடன் கோவிலின் வடிவமைப்பு சிக்கலானது. பெருமாளின் தெய்வீக ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தங்கத்தால் மூடப்பட்ட கோயில் குவிமாடம் தமிழ்நாடு சூரியனின் கீழ் பிரகாசமாக பிரகாசித்தது. சுந்தரரின் பக்தியால் ஈர்க்கப்பட்ட கிராம மக்கள் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்கினர். சிலர் கற்களை எடுத்துச் சென்றார்கள், மற்றவர்கள் தண்ணீரை கொண்டு வந்தனர், சிலர் தொழிலாளர்களுக்கு சமைத்த உணவை சமைத்தனர். சமூகம் ஒன்றுபட்டு சுந்தராவின் பார்வையை யதார்த்தமாக மாற்றியது. கலை மற்றும் பக்தியின் தலைசிறந்த படைப்பாக நின்ற ஒரு பிரம்மாண்டமான கோவிலில் பல வருட முயற்சியின் உச்சம். கும்பாபிஷேக நாளன்று சுந்தர பெருமாள் சிலையை சன்னதியில் வைத்தார். அர்ச்சகர்கள் வேத ஸ்தோத்திரங்கள் முழங்க கோவிலை ஒரு பிரகாச ஒளி சூழ்ந்தது. பெருமாள் தானே இறங்கி அருள்பாலிப்பது போல் தோன்றியது. அன்று முதல் இக்கோயில் யாத்திரை தலமாக மாறியது. சுந்தரர் தனது வாழ்நாள் முழுவதையும் கோயிலுக்குச் சேவை செய்வதிலும், தினசரி சடங்குகளைச் செய்வதிலும், பக்தர்களை வரவேற்பதிலும் கழித்தார். அவரது கனவு நம்பிக்கை மற்றும் தெய்வீக அருளால் ஆதரிக்கப்பட்டது. பக்தி மற்றும் கூட்டு முயற்சியின் சக்திக்கு சான்றாக நின்றது. இன்றளவும் சுந்தர பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் இக்கோயில் ஆசீர்வாதம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் சுந்தரர் மற்றும் பெருமாளின் எழுச்சியூட்டும் கதையை கேட்பதற்காகவும் பக்தர்கள் வருகை தருகின்றனர்.